சென்னையில் ஆக்கிரமிப்பு அதிகரித்ததற்கு திமுக தலைவர் கருணாநிதி தான் காரணம் என சென்னை மேயர் துரைசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டத்தில் பேசிய அவர் 1967ஆம் ஆண்டில் கருணாநிதி பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தபோது திருவாரூரில் இருந்து மக்களை வரவழைத்து ஆற்றங்கரையோரம் குடியமர்த்தியதாக குறிப்பிட்டார். ஏரியாக இருந்த பகுதியை ஆக்கிரமித்து வள்ளுவர் கோட்டம் கட்டியவரும் கருணாநிதிதான் எனவும் மேயர் துரைசாமி கூறினார். இதை கண்டித்து அமளியில் ஈடுபட்ட திமுக கவுன்சிலர்கள் வெளியேற்றப்பட்டனர். தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு படையினர் அமைப்புகளும் இளைஞர்களும் ஆபத்து வருவதற்கு முன் மக்களை காப்பதாகும். இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. இன்றைய தினம் சென்னை மாநிலத்தை பொறுத்தவரை ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவரும் நியாயமான கேள்விகளை எழுப்பிய போது அதற்கு பதில் சொல்ல தலைவர் அவர்களையும் அடிக்கடி பெயரை சொல்லி நான் செய்த தவறிலிருந்து தப்பித்துக் கொள்கிறார். இதை நாங்கள் உண்மையாக கண்டித்திருக்கிறோம்.